TypeScriptல இருக்க classes பத்தி பார்க்கலாம். கிளாஸ் கான்செப்ட் வந்து நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டைப்ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சிம்பிள் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் இங்கே போயிட்டு கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கணும். இப்போ நான் யூசர் அப்படின்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். இப்போ நான் கிளாஸ் யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன், ஐடி அப்படின்னு ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு நம்பர் டைப்பில் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹவர் இங்கே நமக்கு ரெட்டாக வந்திருக்கு. நான் ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஐடி ஹேஸ் நோ இனிஷியலைசர் அண்ட் இட் இஸ் நாட் டெஃபினெட்லி அசைன்ட் இன் த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வருது. அதாவது நம்ம ஒன்று இனிஷியலைசர் கொடுக்கணும், இல்லை கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நம்பராக இருக்கனால நான் இங்கே போய்ட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 அப்படின்னு கொடுத்தா நமக்கு அந்த எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதனால எரர் போயிடுச்சு. இப்போது இது ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பெராம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நம்பரில் தானே வச்சுருக்கோம். ஸோ பெராமுக்கு வந்து நான் எக்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து ஐடிக்கு வந்து இந்த எக்ஸ் அசைன் பண்ணணும். ஸோ கிளாஸ்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுறேன், திஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு யூசர்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஐடின்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போது நான் லெட் யூசர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும். நியூ யூசர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நான் நம்பர் வந்து 10 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணோம்னா ஸோ யூசர் ஆப்ஜெக்ட் டாட் ஐடி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 10 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு கிளாஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல. இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம பர்சன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ பர்சன் இன்டர்ஃபேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஐடி நம்பர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். தென் நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கிளாஸ் நான் இப்போ பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். பர்சன் இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் பர்சன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வருது. இங்கே ஹவர் பண்ணோம்னா கிளாஸ் பர்சன் இன்கரெக்ட்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் பர்சன் இன்டர்ஃபேஸ் டைப் பர்சன் இஸ் மிஸ்ஸிங் இன் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் பர்சன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வருதுல்ல. ஸோ நம்ம இந்த 2 நம்ம இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் பண்ணல. ஸோ அதனால அந்த எரர் வருது. ஸோ அதுதான் நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ கண்டிப்பாக வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி. அந்த ரூல்ஸை வந்து எந்தெந்த கிளாஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அங்கெல்லாம் அந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஐடி நம்பர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். தென் நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து திரும்ப நமக்கு எரர் வருதுல்ல, ரெட் கலரில் வருது. என்னென்னா ப்ராப்பர்ட்டி நேம் ஹேஸ் நோ இனிஷியலைசர் அண்ட் இட் இஸ் நாட் டெஃபினெட்லி அசைன்ட் இன் த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வருது. ஸோ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு இங்கே சேம் நேமே கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஐடி அப்படின்னே கொடுத்துருக்கேன்ல, நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நேம்க்கு வந்து நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான் this dot id is equal to id. then this dot name இங்கே நேமில் வர வேல்யூவை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸும் வந்து க்ரியேட் பண்ணலாம்ல. ஸோ நான் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் திஸ் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா நமக்கு வந்து நேம் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். இப்போது இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். லெட் பர்சன் தானே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்மால் லெட்டரில் பர்சன் இது வச்சுக்கிறேன். ஸோ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணணும். போயிட்டு
பர்சன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நமக்கு ஐடி நேம் இது வந்து நம்ம ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் அது ரெண்டும் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது வந்து பாஸ் பண்ணணும். ஐடி வந்து 100 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். நேமில் வந்து ஜான் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ கன்சோல் லாக் பர்சன். இப்போ நம்ம நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ண முடியும். நம்ம அக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நேம் இருக்குன்னா நம்ம இப்படியும் அக்சஸ் பண்ண முடியும். நான் கன்சோல் டாட் நெக்ஸ்ட்டு கன்சோல் லாகில் ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறேன். ஸோ நம்ம பர்சன் இருக்குல்ல, பர்சனில் பார்த்தீங்கன்னா கெட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதையும் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் வந்து ரெண்டுக்குமே நமக்கு ஜான்ற ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ நம்ம இன்னும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக இதை நேம் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம்ல, பர்சன் டாட் நேம்னு, அதை ஸ்டாப் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்த கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பர்சன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது மல்டிபிள் இன்டர்ஃபேஸும் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் இன்டர்ஃபேஸ் தானே இருக்குது. இப்போ இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ சிட்டி வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிற நேமு. ஸோ அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இது பண்ணுறப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்து எரர் வருது. என்னென்னா அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் சிட்டி இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இப்போ சிட்டியும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ சிட்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம சிட்டி கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு ஆட் பண்ணலாம். சிட்டி வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது திஸ் டாட் சிட்டி நம்ம இங்கே என்ன வேல்யூ வருதோ அது வந்து அசைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது போயிட்டு நான் சும்மா சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இது வந்து வேலிடு. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நம்ம இங்கே என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்று தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, மல்டிபிள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது டைப் ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பர்சன் இருக்குல்ல, பர்சன்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ற கிளாஸை இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மகிட்ட பர்சன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு சைல்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கான்செப்ட்னா இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறப்போ எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னு மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம இன்னொரு கிளாஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம்ல யூசர் அப்படின்னு, இப்போ நான் அதையும் கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்டென்ஸ் யூசர் அப்படின்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா பவர் பண்ணும்போது கிளாஸஸ் கேன் ஒன்லி எக்ஸ்டெண்ட் அ சிங்கிள் கிளாஸ் அப்படின்னு வருது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் மல்டிபிள் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பர்சன் கிளாஸ் மட்டும் இருக்குல்ல, ஸோ இங்கே போயிட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு இது ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அதில் ஐடி இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஹாஸ் நோ இனிஷியலைசர் அப்படின்னு வருது. நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக 101 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து தேவையில்லை. இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு கன்சோல் லாக் இதில் வந்து நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நேம் இஸ், ஸோ நேம் பார்த்தீங்கன்னா
டாட் நேம் and id is this dot student id அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸில் இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பர்சன் ஆப்ஜெக்டில் தான் நமக்கு பர்சன் கிளாஸில் தானே இருக்குது. ஸோ அந்த நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கனால இங்கேயும் வந்து அந்த நேம் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் தான். ஸோ அந்த நேம் கொடுத்துட்டு ஐடி இஸ் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு வந்து கொடுக்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். லெட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணணும். தென் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர், நேம், ஸ்ட்ரிங், சிட்டி இது எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர், ஸோ ஐடி வந்து 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் நேம் வந்து டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுக்கணும். ஸோ சிட்டி சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்ம பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது கன்சோல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் இஸ் டெஸ்டிங், ஐடி இஸ் 101 அப்படின்னு வருதுல்ல. ஏன்னா நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நேம் அண்ட் ஐடி வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் டைப்ஸ்கிரிப்டில் கிளாஸஸ் வந்து சேம் தான். இங்கே வந்து நமக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு கிளாஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சாரி, இங்கே எனக்குள்ள ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸஸ் மாற்றிக்கிறேன். ஸோ கிளாஸஸ் கேன் இம்ப்ளிமெண்ட் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம சிங்கிள் கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் வந்து பர்சன்ற ஒரு கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே பாசிபிள் கிடையாது. நம்ம யூசர் அப்படின்ற இன்னொரு கிளாஸ் கொடுத்தப்போ நமக்கு எரர் வந்துச்சுல. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.